மேல மட்டும் தான் பாப்பீங்களா? கீழே பார்க்க மாட்டீங்களா? நான் தான் கீழே இருந்து கூப்பிடுறேன். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி நின்னீங்கன்னா மூஞ்ச பார்த்து கொஞ்சம் விஷயம் சொல்லுவேன். அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். உங்க பட்டாக்ஷா அந்த பக்கம் திருப்பிட்டு உங்க மூஞ்சி இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி என்கிட்ட காட்ட முடியுங்களா? பட்டாக்ஷா பார்த்து உங்க ஃபியூச்சரை சொல்ல தெரியாது எனக்கு. வேணாங்கிறல்ல. வேணாமா? ஏ இன்னைக்கு ஈவினிங் கரெக்டா 3 மணிக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான 7 லட்சணமும் உன்னாண்ட கட் ஆகுது. நீதே நான் உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றேன். யார் நீ மெட்ரோ தூண் மாதிரி இருக்கிறியா? ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னது? என்னடா இது ரஜினில அப்புறம் பண்றாரு? வேணாம் பாய். இது பாயா? பாக்குறதுக்கு ஏதோ பெங்காலி மாதிரி இருக்குன்னு. நான் தமிழன் தான். நீ பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? ஒரு லாட்டரி எடுங்க நண்பரே. நீங்க எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் நிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் முன்னாடி தூக்கி போட்டு மெச்சு விடுவா. வேணாம் சொன்னல. நீ கண்டிப்பா அதை சொல்லுவ. என்ன கல்யாணம் ஆனவனை பத்தி உனக்கு கவலையே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும்னா கல்யாணம் நானும் தெரியணும், கொண்டாட்டியல் அடினானும் தெரியணும். அதை சொல்ல போதேயோ நானும் சொல்லி முடியலையா? நீங்க மட்டும் இந்த லாட்டரி எடுக்கல, சுவாமி இந்த லாட்டரி எல்லாம் எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவேன். லாட்டரியை மட்டும் ஐயோ பாய், ஆளை விட்டுருங்க. போயிட்டாரா? என்ன யாருது? எங்க போனா ஐயப்பா? காலையிலே உங்க 2 நம்பரும் போச்சா? நம்பர்லாம் போடல, ஆள் தான் போயிட்டாரு. நீ வாங்க நம்ம ஒயின் ஷாப் போவோம். 10 மணி ஆயிடுச்சா? 10 மணி 10 நிமிஷம் முன்னாடியே 10,000 பேர் நிப்பானுங்கல்ல. வாங்க நம்ம சீக்கிரம் போவோம். பொண்ணுங்க வர லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மிதிப்பாங்க. போவோம். வர ஒயின் ஷாப்ல கிளாஸுக்கு வர ரேட் ஏத்துறானுங்க. நான்லாம் எப்படி பீடிங் பாட்டில் வச்சு தான் குடிக்கணும். இல்ல ஒயின் ஷாப்புக்கு நான் வர்றேன். தாமரக்குளம் ஏரியாவில் அந்த வண்டி நம்பர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? நம்பர் ஞாபகம். வண்டியோட பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை. அந்த ஃபோனுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணீங்களா? இல்லை, கூப்பிட்டு பார்த்தா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தம்பி ஒன்று பண்ணுங்க, அடுத்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. சரிங்க, கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் எந்த பொருள் கிடைச்சாலும் கொடுத்துருவாங்க. அண்ணா இது அந்த லாட்ஜ். இங்கே நீ பண்ண போதும். ஆமாம், இதான் இடம். இங்கே வேணாம், நீ பாடுங்க. அவன் நம்மளை ஏமாத்திட்டான். உங்களுக்கான நியூஸ் நான் வேற தரேன்னு எஸ்பி சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த திருட்டு நாய் எனக்கு உயிரோட வேணும். இது நிஜமாகணும். சரிங்க பாப்பா. என்னாச்சு சார்? அவன் இங்கேருந்து காலையிலே கிளம்பிட்டான். ரூம்ல இருந்து எந்த திங்ஸும் கிடைக்கல. நியூஸ் கேன்சல் ஆயிடுச்சு. பாபாவுக்கு அவன் உயிரோட வேணுங்கிறது. அவனோட ஃபோட்டோ இப்போ நம்ம குரூப்பில் வரும். எங்கே பார்த்தாலும் அவனை தூக்கணும். ஸ்டேஷனுக்கு வேண்டாம், குடோனுக்கு. ஓகே சார். ஹலோ. ஹலோ டேய், நான் ஷானு பேசுகிறேன். நீ எங்கே இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? ஷானு, டே அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். நீ ஓகே தானே? டே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. கையில் இருந்த ஃபோனை ஒரு ஆட்டோவில் வச்சு மறந்துட்டேன். இதை யார்கிட்ட கொடுக்கணும் கூட எனக்கு தெரியாதுடா. லாட்ஜுக்கு போனால் அங்கே ஃபுல் போலீஸ் இருக்காங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். நீ சேஃப் தானே? டே, பாபா நம்மளை ஏமாத்திட்டாரா. உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதாண்டா அவரோட பிளான். போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே எது தெரியும். சாரி, அப்போலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. டே, நான் இப்போ என்ன பண்ணும்? நீ தயவு செஞ்சு போலீஸ்ட்ட மட்டும் மாட்டிக்காத. ஷானு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது இந்த டீலை முடிச்சிடு. நமக்கு இதை தவிர வேற வழி இல்லடா. டே, என் கை கால் நடுங்குதுடா. ஹலோ.
அப்பாவோட நெஞ்ச குறி வைக்கிறியா? ஐஷா ஐஷா வாங்குறல இருங்க வரேன். நல்ல டேஸ்டா வை. இன்னைக்கு நான் லீவு போடலான்னு இருக்கேன். நீங்க லீவ் போட்டுதான் 5-6 பிள்ளைங்க வெளியே விளையாண்டுட்டு இருக்கு. இந்த செல்லு வேற ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இது என்ன புது போனா? எத்தனை நாளா உங்ககிட்ட கேட்டு இருந்தேன். இப்பயாச்சும் வாங்கி தோணுச்சு. குடுறி. இது நம்ம இது இல்ல, வண்டியில கிடைச்சது. உண்மையா சொல்லுங்க, இது நீங்க திருடினதா? மூஞ்சி உடைச்சிருவேன். அப்புறம் எப்படி கிடைச்சது? நான் சொன்னேன்ல வண்டியில இருந்து கிடைச்சதுன்னு. வண்டியில யாரோ ஏறினவங்களோடது. கடவுளே, அப்படியே நீங்க கால் பண்ணும்போது எடுக்காம இருந்தீங்க. நமக்கு இத பத்தி எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியாதே. இல்ல வசீமுக்கு தெரியும்ல, அவனை கூப்பிடுங்க. வசிமே, வசிமே. என்னங்கப்பா? என்ன விஷயம்ப்பா? இங்க வா. இது என்னன்னு பாரு. வாங்கிட்டியாப்பா? அட நம்ம இது இல்லடா. இது என்னப்பா நிக்கலன்னா போன் மாதிரி இருக்கே. பா லாக் ஆயிருக்குப்பா. நம்பர் சொல்லு. அட நம்பர் எனக்கு என்ன தெரியும்? பா உண்மையே சொல்லு, நீ இதை திருடிட்டு தானே வந்த? இப்படியே அடிச்சு மூஞ்சி உடைச்சேன்னா என்ன மனுஷன் நீங்க? பாவப்பட்டவங்க தான் இருக்க போகுது. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கல்லன் மம்மாதி வீட்ல மறுபடியும் போலீஸ் வந்து விசாரிக்கிறது இந்த ஊரே பார்க்க போகுது. ஏசுனே போடி போய் குழம்ப வை. வா. அவுட் அவுட் அவுட். அவுட்ல இல்ல, அவுட்ல இல்ல, 6 இது. டேய் அது அவுட், அவன் கேட்ச் பிடிச்சான். பால் கோட்டை தாண்டி போயிடுச்சு. இந்த கதைலாம் உங்க வீட்ல சொல்லு. டேய் அதான் பக்கத்து காம்பவுண்ட்ல இருந்துச்சு பால். ஐயோ வாங்கடா வாங்கடா வாங்கங்கறல. பெரிய தப்பா போச்சு. நான் அடிக்கடி லீவ் எடுத்தது பெரிய நிரம்பி போயில கிடக்கு. வம்பு இழுத்துட்டு இருந்த பையன் அவன். இப்ப என்ன பார்த்தது ஓடுறான். என்ன கண்டு யாருதான் ஓட மாட்டாங்க. அந்த மாதிரி டீம்ல போ போ. சரி. பாபாவை ஏமாத்திட்ட. ஒருத்தரும் தப்பிச்சதில்ல. தப்பிக்க மாட்டாங்க பாபா. புரிஞ்சதா? ஓகே பாபா. சரி. ஐயோ. டேய் பெங்கு. அவனுங்க எங்க? அவங்க அங்க போறத பார்த்தேன். அவரு அந்த டீ கடையில தான் இருப்பாரு. ஐயோ சீக்கிரமா போய் அவங்களை கூட்டு வாடா. சரி. பக்கத்துல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. பசிக்கிற வியாதி வேற இருக்கு. உங்களையும் பிடிச்சி சாப்பிட்டுருவாங்க. என்னையோட ஏமத்தை பாக்குற திருட்டு நாய. அண்ணா பாபா. பாபா. பாண்டிச்சேரியில போறத நம்ம கிட்ட தப்பிச்சிட்டான். அவன் போட்டோட அனுப்புறேன். எனக்கு உயிரோட வேணும். சரி பாபா. சுக்கரே சுக்கரே, உனக்கு பசிக்குதா? 30 ரூபா இருக்குடா என்கிட்ட. அதுக்கு மேல ஏதாவது சாப்பிடணும்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. அது எதுக்கு? இங்க பாத்திரம் கழுவி கொடுத்தா ஒரு 50 ரூபா நமக்கு கிடைக்கும். பாத்திரம் வளர்க்கனாலும் பரவாயில்ல, எனக்கு பசிக்குது. முதல்ல சாப்பாடு வாங்கி கொடு. அப்புறம் நம்ம என்னடா சாப்பிடுறது சுக்கரே? சுக்கரே. அட கடவுளை, இவனுங்க வேற வரானுங்களே, நம்ம எப்படி சாப்பிடுறது? வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன். என்னடா கடவுளே, இத பாத்தியா? சிக்கன் புட்டு. இத பாரு. சிக்கன் புட்டு, மட்டன் புட்டு, மசாலா புட்டு, ஆனியன் புட்டு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ பேப்பரை தின்னுட்டு தண்ணி வேணா கூட. நீ பேப்பர் என்ன போட்ட? அங்க கூப்பிடுறாங்க, வா போலாம். இப்ப என்ன பண்றது? ஐயோ சீக்கிரம் வந்து ஏறுடா. இங்க தலையில தீ பிடிச்சி எரியுது. நீங்க நிம்மதியா சாப்பிட்டு இருக்கீங்களா? புகையே வரல. போடா இங்க நான் இருந்து. ஒண்ணும் சாப்பிடலக்கா, சாப்பிடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். டேய் ஜபாரே, போலீஸ் இந்த விஷயத்துல தீர்மானமா இருக்காங்க. நியூஸே இல்ல. நாம அவனை உயிரோட புடிச்சே ஆகணும். ஒருத்தர் நம்ம உயிரோட பிடிச்சி எவ்வளவு நாளாச்சு. பின்ன இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அதையாச்சும் ஒழுங்கா செஞ்சு தொலை.
கல்யாண பிரியாணிக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கு. எங்க கல்யாணம்? யாரோட கல்யாணம்? எத்தனை டிஷ் இருக்கும்? பாத்தியா சாப்பாடு வேணும்னா எப்படி பறக்கிறான் பாரு. ஐயோ வண்டி ஏறுடா. ஏறு ஏறு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் பண்றீங்க. சரி பேக்ல இருந்தா பரவாயில்ல. இன்னொரு ஆளை கூட ஏற்றி இருந்திருக்கலாம். கரெக்டா செட் ஆகிருக்கும். ஐயோ என்னோட கீரை உடஞ்சிடுச்சு. நீ தேடுகீழ போனா போதும். போறதுக்கெல்லாம் வேணாம் சாமி. क्या हुआ? உனக்கு என்னடா முதல்ல நீ வாய மூடு. வண்டியை நீ ஓட்டுறியா இல்ல வண்டி ஒன்னும் ஓட்டுதா? இந்த வண்டி காத்துல தானே போயிட்டு இருக்கு. மாதா 2 நாள் ஆகும்டா. நீ போயிட்டு வா. சரி என்ன தம்பி இது சவுண்டு போட்டுட்டே இருக்கு. இதை கொஞ்சம் நுப்பாட்டி கூட. இந்த போனை எப்போ வாங்குனீங்க? இது வண்டியில யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ அப்ப பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அட நீ சும்மா இருடா. வேற யாரும் திருடுனா கூட நம்மளை தான் திருடன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீங்க இப்படி கிடைக்கிற பொருளை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் 6 பிள்ளைங்க எங்க அம்மாவோட சத்தியமா சொல்றேன். இதை ஆட்டோல யாரோ விட்டு போயிட்டாங்க. இந்த பேட்டர்ன் லாக்லாம் எடுக்கணும்னா எப்படியும் ஒரு 500 ரூபா ஆயிடும். 500 ரூபாயா? இதை வித்தா காசு எவ்வளவு போகும்? நான் போனேன். ஏதோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறவனோட போனேன். சரி இது திருப்பி கொடுத்துருங்க. என்னங்க ஏதோ ஃபோன் வருது பாருங்க. நீ கொடு. நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? இந்த ஃபோன் தான் பாவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்ற. அட போயா.